Hi friends, welcome back to Sushant Sahan as well. So இன்னைக்கு சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா நர்சரி கிளாஸ்க்கான ஹிந்தி ஆனுவல் எக்ஸாம் ரிவிஷன் பேப்பர் தான் பார்க்க போறோம். இயர் 2025 to 26 கானது. ஸோ இந்த ரிவிஷன் பேப்பர் பார்த்தீங்கன்னா உங்கள் கிட்ஸை அதாவது எல்கேஜி யூகேஜி கிட்ஸை நீங்கள் வீட்டில் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த ரிவிஷன் பேப்பரோட பிடிஎஃப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் அவைலபிளாக இருக்குது. வேணுங்கிறவங்க கிளிக் பண்ணி ஃப்ரீ டவுன்லோட் பண்ணிக்கலாம். வாங்க லெட்ஸ் ஸ்டார்ட் த வீடியோ. இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நர்சரி கிளாஸ்க்கான ஹிந்தி ஆனுவல் எக்ஸாம் பேப்பர் 2026 கானது. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், ரைட் த மிஸ்ஸிங் ஸ்வர். ஸோ இங்கே ஸ்வர்ஸ் கொடுத்துருக்காங்க, வவல்ஸ் கொடுத்துருக்காங்க. சம் வவல்ஸ் ஆர் மிஸ்ஸிங். இதில் மிஸ்ஸிங்காக இருக்க ஸ்வரை கண்டுபிடிச்சி கிட்ஸு ரைட் பண்ணணும். ஸோ இப்போ எங்கள் ஆ இருக்குது, ஆக்கு அப்புறம் என்ன லெட்டர் வந்திருக்கணும்? ஆ, இ, ஈ, உ, ஊ, ரி, ஏ, ஐ, ஓ, ஔ, அம், ஆக. கொஸ்டின் நம்பர் 2 பாருங்க, வாட் கம்ஸ் பிஃபோர். ஸோ இங்கே ஸ்வர் கொடுத்துருக்காங்க, ஸ்வருக்கு முன்னாடி கொடுத்துருக்க ஸ்வருக்கு பிஃபோர் லெட்டர் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதை கிட்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி ரைட் பண்ணணும். ஸோ இப்போ இங்கே ஏ இருக்கு, ஏக்கு பிஃபோர் என்ன லெட்டர் வரும்? ரீ. ஓ, ஓக்கு முன்னாடி ஐ. அங்குக்கு முன்னாடி என்ன வந்திருக்கும்? ஔ. இப்போ கொடுத்துருக்க ஸ்வருக்கு பிஃபோர் லெட்டர் என்ன வருமோ அதை கிட்ஸு ரைட் பண்ணணும். கொஸ்டின் நம்பர் 3 பாருங்க, பாத் மே கியா ஆத்தா ஹே. அதாவது கொடுத்துருக்க லெட்டர்ஸ்க்கு ஆஃப்டர் என்ன வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. வாட் கம்ஸ் ஆஃப்டர். ஸோ இந்த கொஸ்டினில் பாருங்க ஏ இருக்கு, ஏக்கு அப்புறம் நெக்ஸ்ட் என்ன லெட்டர் வந்திருக்கணும்? ஐ, இ, ஈ. ரீக்கு அப்புறம் ஏ, ஓ, ஔ, அம், அஹ. கொஸ்டின் நம்பர் 4 பாருங்க, சித்திர தேக்கர் பகலே ஆஷா லிக்கியே. இப்போ கொடுத்துருக்க பிக்சரை பார்த்து அதுக்கான ஸ்டார்டிங் லெட்டர் ரைட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இங்கே இது என்ன பிக்சர்? எக். எக்கை ஹிந்தியில் என்ன சொல்லணும்? அண்டா. ஸோ இது டேப்லெட் பாக்ஸ், டேப்லெட் பாக்ஸ்க்கு ஔஷத், ஔஷத், ஔ. இது இந்த லீஃப்ல பாருங்க டியூ இருக்கு, பனி. பனி என்ன சொல்லணும்? ஓட். ஒன்னில் ஹிந்தினா என்னது? ஏக். ஸோ ஏக், ஏ. கொஸ்டின் நம்பர் 5, மிலான் கீஜியே. ஸோ இந்த கொஸ்டினில் பாருங்கள் பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, பிக்சருக்கான ஸ்டார்டிங் லெட்டர்ஸும் இருக்குது. இதில் கிட்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா பிக்சரை பார்த்து அதுக்கான ஸ்டார்டிங் லெட்டர் ஐடென்டிஃபை பண்ணி மேட்ச் பண்ணணும். ஸோ இப்போ இங்கே ஃபர்ஸ்ட் பிக்சர் இது என்னது? ஒக்கலி. ஒக்கலி அப்படின்னா ஓவை மேட்ச் பண்ணணும். அங்கூர், ஐனக், ரிஷி. கொஸ்டின் நம்பர் 5 பாருங்க, கம்லே சே ஸ்வர் ஆர் வெஞ்சன் அலக் கர். இந்த கொஸ்டின்ல பாருங்க, இங்க இந்த ஃப்ளவர் பாட்டுக்குள்ள வெஞ்சன்ஸ் அண்ட் ஸ்வர் இருக்கு. வெஞ்சனையும் ஸ்வரையும் செப்பரேட் பண்ணி ரைட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இங்க பாருங்க, இது ஃபர்ஸ்ட் லெட்டர் என்னது? அ. ஆங்கிறது ஸ்வரா வெஞ்சனா? ஸ்வர், வவல். ஸோ இங்க நெக்ஸ்ட் ல. லங்கிறது வெஞ்சன், ம வெஞ்சன், அங், ஈ, க வெஞ்சன், உ ஸ்வர், ஆ ஸ்வர், த வெஞ்சன், ஐ ஸ்வர், ஓ ஸ்வர். ஸோ கொடுத்துருக்க ஃப்ளவர் பாட்டில் இருக்க ஸ்வரையும் வெஞ்சனையும் செப்பரேட்டாக எடுத்து எழுத சொல்லியிருக்காங்க. நம்பர் 6 பாருங்க, இங்கே பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பிக்சரை பார்த்து இது என்னன்னு ஐடென்டிஃபை பண்ணி இதுக்கான கரெக்டான ஸ்டார்டிங் லெட்டரை சர்க்கிள் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பிக்சர் இது என்னன்னு பாருங்க, ஊன். ஊனுக்கு கரெக்டான லெட்டர் இங்கே ஸ்டார்டிங் லெட்டர் எங்கே இருக்கு? ஊ. ஈக், ஆம், அனார், அங்கூர். ஸோ பிக்சரை பார்த்து அதுக்கான கரெக்டான ஸ்டார்டிங் லெட்டரை கிட்ஸை சர்க்கிள் பண்ணும். கொஸ்டின் நம்பர் 6 பாருங்க, இங்கே பிக்சர் கொடுத்துருக்காங்க, பிக்சர்ஸ்குள்ள லெட்டர் இருக்கு. ஸோ இதில் என்ன லெட்டரை சர்க்கிள் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாருங்க. ஆ. ஆங்கிற லெட்டரை ஐடென்டிஃபை பண்ணி சர்க்கிள் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஆ. இது உ, அ, ரி, உ, உ, ஏ, ஆ. ஸோ கேட்டிருக்க என்ன லெட்டர் கேட்டிருக்காங்களோ அந்த லெட்டரை கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி கிட்ஸு சர்க்கிள் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் 7th கொஸ்டின் பாருங்க, ஜாயின் த லெட்டர்ஸ். ஸோ இங்கே வெஞ்சன் கொடுத்துருக்காங்க, வெஞ்சனை ஆர்டரில் கனெக்ட் பண்ணி இந்த பிக்சரை கம்ப்ளீட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ கக்கு அப்புறம் க, க, க. ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்க ஸ்வராக இருக்கட்டும் வெஞ்சனாக இருக்கட்டும் எது கொடுத்துருந்தாலும் கரெக்டான ஆர்டரில் கனெக்ட் பண்ணி பிக்சரை கம்ப்ளீட் பண்ணி கிட்ஸை கலர் பண்ணணும். நம்ம இன்னைக்கு பார்த்த இந்த நர்சரி கிட்ஸ்க்கான ஆனுவல் எக்ஸாம் ரிவிஷன் பேப்பர் உங்கள் கிட்ஸை நீங்கள் வீட்டில் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.